என்னை பொறுத்தளவுக்கு கமலஹாசன் வந்து தக் லைஃப் வேணால் தோல்வி படமாக மாறி இருக்கலாம். ஆனால் கமலஹாசன் ஜெயிச்சுட்டார். நீங்கள் தமிழ்நாட்டை நீங்கள் எதோடையும் சேர்க்க முடியாது. ஏன்னா இங்கே எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு வேறொரு உலகம். இங்கே நீங்கள் அடித்தாலும் உதைச்சாலும் மிதித்தாலும் சிரிச்சுக்கிட்டே போகிற கூட்டமும் இருக்குது, சீர்ற கூட்டமும் இருக்குது. மணிரத்னம்னா நான் கதை கூட கேட்காம போய் நடிப்பேன், எனக்கு எதுவுமே தேவையில்லை, மணிரத்னம் சார் கூப்பிட்டாரு நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார்ல, அது இனிமேல் நடக்காது. இல்லை, நம்ம ரசிகர்களை விட தெலுங்கு ரசிகர்கள் ரொம்ப நம்மளை விட பல மடங்கு அவங்க வந்து ரசனை மிக்கவர்கள். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, நீ இன்னும் கூட அரை மணி நேரம் சேர்த்து கொடு, நான் கொடுத்த காசுக்கு உட்காந்து நிம்மதியாக பார்க்குறேன். இப்போ நம்ம ஊரெல்லாம் ஒரு படத்தை நல்லா இல்லைன்னா நல்லா இல்லையாம்டா போவானான்ட்டு போயிடுவாங்க. அங்கே நல்லா இல்லைன்னு சொன்னீங்கன்னா ஏன் நல்லா இல்லைன்னு நான் போய் ஒரு தடவை பார்ப்பேன்ட்டு போவேன். ஸோ அதுதான் அவங்களுக்கும் நமக்குமான எஃப்டி சினிமாஸ் எக்ஸ்க்ளூசிவ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட அந்தணன் சார் இருக்காரு. சார் வணக்கம். சார், சினிமா வந்து ஒவ்வொரு முறையும் மாறிட்டே இருக்கும். நிறைய கோர்ட்டு கேஸு அதெல்லாம் நிறைய இப்போது ரீசெண்ட் இயர்ஸாக நிறைய பார்க்குறோம் சார். அப்படி ஒரு கோர்ட் கேஸ் தான் இந்த தக் லைஃபோட கோர்ட் கேஸு. இன்றைக்கி வந்து கோர்ட்டே என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு படத்தை எப்படி நீங்கள் வெளியிடக்கூடாதுன்னு சொல்லுவீங்க, நாளைக்கு வந்து ஒரு காமெடி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா, இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பட் தக் லைஃபு இன்கேஸ் இந்த படம் நல்லா ஓடி இருந்தால் இந்த படத்துக்கு இதுவே ஒரு பெரிய ப்ரமோஷனாக இருக்கும். பட் அந்த படம் இப்போ வந்து பயங்கர நெகட்டிவாக இதுவாக இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் எந்த கண்ணோட்டத்தில் சார் பார்க்குறது? இல்லை, உயர்நீதிமன்றம், அதாவது கர்நாடக உயர்நீதிமன்றம் சொன்ன சில கருத்துக்களை உச்சநீதிமன்றம் வன்மையாக கண்டிச்சிருக்கு. முக்கியமாக வந்து கமலஹாசன் மன்னிப்பு கேட்ட பிறகு தான் நாங்கள் மனுவையே எடுப்போம்னு அவங்க சொன்னதெல்லாம் வந்து நியாயமற்றது அப்படின்னு தான் மக்கள்லாம் பார்த்தாங்க. அதாவது இந்த தியேட்டரில் என் படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுங்கன்னு நியாயம் கேட்க போன ஒரு இடத்துல அவங்க நியாயமாக நடந்துக்கிட்டாங்களாங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருந்துச்சு. ஆனால் அவங்களுக்கும் அந்த மொழிப்பற்று எல்லாமே இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் வந்து அவங்க சட்டத்தை தாண்டி, நீதியை தாண்டி, நியாயத்தை தாண்டி சில வார்த்தைகளை பயன்படுத்திட்டாங்க. பட்டு உச்சநீதிமன்றம் அதை கரெக்டாக வந்து இது மாதிரி நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு கண்டிச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ கர்நாடக அரசுக்கு ஏன் வந்து இந்த படத்தை நீங்கள் வந்து தடை விதிக்கிறீங்க, சென்சார் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்த ஒரு படத்தை நிறுத்துவதற்கு என்ன அதிகாரம் இருக்குது நீங்கள் அப்படின்லாம் பல கேள்விகளை கேட்டு, ரவுடிகள் எப்படி சட்டத்தை கையில் எடுத்துக்க முடியும்லாம் கேள்வி கேட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப கடுமையான வார்த்தை. ஒரு அரசாங்கத்தை பார்த்து ஒரு உச்சநீதிமன்றம் இப்படி ஒரு கேள்வி கேட்குதுன்னா அதனுடைய சீரியஸ்னஸ் என்னங்கிறத அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஐயோ இது பெரிய பிரச்சனையில் போய் முடியும், அதனால் உடனடியாக அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒத்துழைப்பு கொடுங்கன்னு துணை முதலமைச்சரே கேட்குறாரு. யார்கிட்ட? இந்த போராட்டக்காரர்கள்ட்ட கேட்குறாரு. யாரும் போராட்டம் பண்ணாதீங்க, இப்படி ஒரு சிக்கல் இதில் இருக்குது, அதனால் இந்த படத்தை வெளியிட உதவுங்கள் அப்படின்னு அவர் கேட்குறாரு. என்னை பொறுத்தளவுக்கு கமலஹாசன் வந்து தக் லைஃப் வேணால் தோல்வி படமாக மாறி இருக்கலாம். ஆனால் கமலஹாசன் ஜெயிச்சிட்டார். கமலஹாசன் வெற்றியை அடைந்து விட்டார்னு தான் நான் சொல்லுவேன். இந்த விஷயத்தில் அவர் ரொம்ப ஸ்டபனாக இருந்தது. நான் யாரையும் தவறாக சொல்லலை, எந்த கருத்துமே என் கருத்து தவறான கருத்து கிடையாது அப்படின்னு ரொம்ப உறுதியாக அவர் இருந்ததெல்லாம் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். இது வந்து கமலஹாசனுக்கு நன்மைங்கிறத தாண்டி பின்னால் வருகிற பல படங்களுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி, பல நடிகர்கள் இவரை பார்த்து கற்றுக்கலாம்ல சார் இந்த விஷயத்த. ஒரு கருத்தை வைக்கிறோம். இல்லை, எல்லா நடிகர்களும் இப்படி இருக்க முடியாது. கமல் வந்து அவருடைய அனுபவம், அவருடைய இன்றைக்கி இத்தனை வருட ட்ராவலு, இதன் மூலமாக அவர் ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறார். இது வந்தால் போகுது, வராட்டி போகுது, எனக்கு என்ன அப்படின்னு நினைக்கிறார். இங்கே அங்கேருந்து வர்ற ஒரு 20 கோடி எனக்கு பெருசு இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அவர் அலுவலகத்தில் அவர் சொல்லப்பட்ட விஷயம் என்ன தெரியுமா? அவர் சொன்ன வார்த்தை, இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கும் பொழுது, இனிமேல் நம்முடைய படங்களுக்கு வந்து நீங்கள் பிஸ்னஸ் போடுவீங்கல்ல, கேரளாவில், கர்நாடகாவில், ஆந்திரா இவ்வளோ இப்படின்லாம் போடுவீங்கல்ல, இனிமேல் போடும் பொழுது கர்நாடகான்னு போட்டுட்டு விட்டுருங்க, அதில் வந்து இவ்வளோ அமௌண்ட் வரும்னு எழுதவே எழுதாதீங்க, நம்ம தேவைப்பட்டால் சூழல்கள் சரியாக இருந்தால் ரிலீஸ் பண்ணுவோம், இல்லைனா எப்போவுமே வேண்டாம், கர்நாடகாவை கணக்கிலே வச்சுக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்போ அந்த அளவுக்கு அவர் ஒரு முடிவு எடுத்துகிட்ட பிறகு அது மற்றவர்கள் செய்ய முடியுமான்னா முடியாது. இப்போ இன்றைக்கி ஒரு வளர்ந்து வர்ற ஒரு ஹீரோவோ அல்லது வளர்ந்து வர்ற ஒரு தயாரிப்பு நிறுவனமோ அப்படி எடுக்க முடியாது. ஆனால் கமலால் எடுக்க முடியும். அவர் இன்றைக்கி அவ்வளோ பெரிய இடத்துல இருக்கார். அவருக்கு இது ஒரு பெரிய லாஸ் கிடையாது. இன்னொரு படத்தில் சம்பாரிச்சிட்டு போயிடுவார். அதனால் அவ்வளோ துணிச்சலான ஒரு முடிவை எடுத்தார். ஏதோ ஒரு வகையில் தமிழ் படங்களுக்கு ஒரு பெரிய வழியை திறந்து விட்டுருக்காரு. நாளைக்கு ஏதோ வந்து ஒரு கருத்தை இவங்க சொல்கிறாங்க,
அப்போ இந்த படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ண விட மாட்டோம், அங்கே குரல் கேட்காது. கேட்டால் உச்சநீதிமன்றம் போய் ஏற்கனவே சொன்ன தீர்ப்பின் அடிப்படையில் எங்களுக்கு நியாயம் கொடுங்கன்னு நம்ம கேட்கலாம். சார் இப்போ அந்த விநியோகஸ்தருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வாரம் நாங்கள் வந்து அந்த படத்தை வெளியிட முடியாது, ஏன்னா எங்களோட படங்களே 2-3 படங்கள் வருது, ஸோ நாங்கள் அவனை அடுத்த வாரம் வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் இந்த மாதிரி ஒரு கோஆர்டினேஷன் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் இல்லையா சார்? இப்படி ஒரு விஷயம் நடந்திருந்ததுன்னா இதே ஒரு பெரிய படம் வெளி மாநில படம்னா நம்ம ஆட்கள் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கல்ல சார்? நீங்கள் தமிழ்நாட்டை நீங்கள் எதோடையும் சேர்க்க முடியாது. ஏன்னா இங்கே எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு வேறொரு உலகம். இங்கே நீங்கள் அடித்தாலும் உதைச்சாலும் மிதித்தாலும் சிரிச்சுக்கிட்டே போகிற கூட்டமும் இருக்குது, சீர்ற கூட்டமும் இருக்குது. அதனால் இப்போ அங்கே இருக்கிற மாதிரி ஒரு மொழி உணர்வு, மொழி வெறி, எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் அதெல்லாம் இங்கே கிடையாது. ஸோ அதனால தான் நம்ம வந்து தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கிறோம். பல இடங்களில் நாம் நினச்சதை அடைய முடியாமல் போகிறோம். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து நம்முடைய மனநிலை, நம்முடைய ஒற்றுமையின்மை. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சார் நம்ம நேர்காணலே இந்த 3 வருஷத்தில் வாடிவாசல் பற்றி நிறைய பேசியிருப்போம் சார். இப்போ வந்து வாடிவாசல் படம் கண்டிப்பாக ட்ராப்பா சார்? இல்லை வந்து ஒரு படம் தள்ளி அந்த மாதிரி நடக்க போதா? இல்லை இந்த சிம்பு வெற்றிமாறன் படம் தான் அடுத்து வெற்றிமாறன் அவர்கள் டைரக்ட் பண்ண போகிற படம் தான் சார்? கன்ஃபார்மா சார்? இதுதானே சார்? அது கன்ஃபார்ம் ஆகி இப்போ இந்த மாதம் அவங்க ப்ரோமோ ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலாக அமாவாசை அன்னைக்கு அந்த 25ஆம் தேதி. ஆமாம், அன்னைக்கு வந்து சிம்பு வெற்றிமாறனுடைய அந்த புது படத்தின் ப்ரோமோ வரப்போகுது. நெல்சன் கூட நடிச்சிருக்காரா சார் இதில்? நெல்சன் வந்து ஒரு டைரக்டராகவே வராரு. இதில் சும்மா அந்த ப்ரோமோவில் வராரு, தேவைப்பட்டால் படத்தில் வருவார். இப்போதைக்கே அவர் படத்தில் வர்றதெல்லாம் கணக்கில் வரல. இந்த ப்ரோமோவுக்கு நீங்கள் வந்து நடித்து கொடுங்கன்றிருக்காரு, அவர் வந்திருக்கிறாரு, அவ்வளோதான். இது படத்தில் வருவாரான்னு தெரியல சார். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய எழுதுறத பார்க்க முடியுது. என்னென்னா இந்த படத்தோட டைட்டில் வந்து இந்த ராஜன் வகேரா, இவர் ஏற்கனவே இந்த அமீர் அவரை வச்சு பண்ணணும்னு நினச்ச படத்தை வந்து இப்போ திரும்ப பண்ணுறாரு. இது வந்து வடசென்னை 2 அவர் பண்ண போகிறாரு, ஒரு யூனிவர்ஸ் மாதிரி இவரும் கிரியேட் பண்ண போகிறாரு அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்களே சார், உண்மைதானே சார்? அவர் இல்லை, ஆக்சுவலாக வந்து அது ஒரு பெரிய கதைங்க. இப்போ ராஜன் வகைரா வந்து ஏற்கனவே எடுத்து வச்சுட்டாங்க. இப்போ எப்படி இந்தியன் 3 எடுத்து வச்சாங்களோ அந்த மாதிரி ராஜன் வகைராங்கிறது இப்போ அமீருடைய கேரக்டரை அவங்க ஏற்கனவே எடுத்துட்டாங்க. இப்போ அதை வந்து தனியாக வெப் சீரிஸாக பண்ணணும்னு வெற்றிமாறன் பிளான் பண்ணார். அப்புறம் என்ன காரணத்தினாலேயோ அதை அப்படி தள்ளி போட்டார். ஏன்னா அவரும் வந்து மற்ற படங்களில் பிஸியானதுனால இந்த ராஜன் வகைராவுக்கு சில காட்சிகள் மேற்கொண்டு எடுக்க வேண்டியதெல்லாம் இருந்துச்சு. அது இப்போ முடியாதுன்ட்டு அப்படியே தூக்கி போட்டாங்க. வடசென்னை 2 தனியாக வரும். அது வந்து தனுஷ் ஹீரோவாக நடிக்க அந்த படத்தை தனியாக அவர் எடுப்பார், எப்பயாவது எடுப்பார், அது எப்போன்னு தெரியாது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, வடசென்னை 2ல் அந்த கிஷோர் கேரக்டர்லேருந்து ஒரு கேரக்டரை அப்படியே உள்ளே கொண்டு வராங்க. அதுதான் சிம்பு. அப்படி ஒரு கிளை கதையாக உருவாக்கி கொண்டு வர்றார் வெற்றிமாறன். ஸோ அதனால் வடசென்னை 2க்கும் இதுக்கு சம்மந்தம் இருக்காது. பட் அந்த ஜானர் வந்து ஒன்று தான். வடசென்னை, அங்கே இருக்கிற ஒரு பையன், அங்கே அந்த கேங்ஸ்டர் நடுவில் நடந்த ஒரு பிரச்சனை, அங்கேருந்து வர்ற மாதிரி தான் அந்த கதையை அவர் உருவாக்கியிருக்காரு. ஸோ அதனால் இந்த படத்துக்கு ராஜன் வகைராங்கிற தலைப்பு இல்லை. பல பேர் அதை ராஜன் வகைரான்னு சொல்லிட்டு இருக்காங்க. தலைப்பு வந்து மாற்றுவாங்க, கட்டாயமாக அது இருக்காது. STR 49 சார்? அதுதான் வந்து தனி படமாக ஒன்று சொல்லிகிட்டு இருக்காங்களே. இப்போ எந்த படம் வருதோ அதுதானே 49. இப்போ அடுத்து வர்ற படம் வந்து 49 அமைய போகுது. ஸோ அதனால் இது வருமா அல்லது அது வருமானலாம் தெரியல சார். தக் லைஃபோட இது வந்து நிறைய பேரை பாதிச்சுது அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்லியிருந்தீங்க. நிறைய பிஸ்னஸ் வட்டாரங்களில் பேசும்போது சொல்லியிருந்தாங்க. அதை வந்து பெருசாக பாதிக்கப்பட்டது சிம்பு அவர்களுக்கு தானே சார்? ஏன்னா வந்து அவர் நிறைய படங்கள் கமிட் பண்ணியிருந்தார். தக் லைஃப் மேலே எல்லாரை விட அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்த மாதிரி இருந்துச்சு சார். அது பெரிய பாதிப்பை மாறிடுச்சா சார்? உள்ளபடியே சிம்பு நடித்த காட்சிகளில் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் படத்தை வெட்டியிருக்காங்க. அவ்வளோ எடுத்திருக்காங்க. எடுத்துகிட்டு அதில் வந்து ஃபுட்டேஜ் காரணமாக நிறையா வெட்டியிருக்காங்க. அதில் ஒரு ரொம்ப அப்செட்டு. இன்னொன்று வந்து படத்தில் நீ தான் ஹீரோன்னு சொல்கிற அளவுக்கு அவர் போர்ஷன் நிறைய இருந்திருக்கு. அதே மாதிரி படத்தை மொத்தமாக அங்கங்கே பார்த்துட்டு கமல் வந்து வரும்போது நான் ஹீரோவாக இருந்தேன், அந்த படம் ஆரம்பிக்கும் போது, முடியும் போது நீ ஹீரோ ஆகிட்ட அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ அவ்வளோ தூரம் சொன்ன பிறகு இவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் ஏற்றிருப்பார்ல, அடடா நம்ம தான் போல இருக்கு படம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பார்ல. டோட்டலாக ஒரு அப்செட்டு. இப்போ என்னென்னா, அடுத்து வந்து ஒரு லவ் ஸ்டோரி சிம்பு வச்சு எடுக்கலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணியிருந்தார். ருக்மணி வசந்த் ஹீரோயினாக போட்டு சிம்பு ஹீரோவை போட்டு ஒரு காதல் படம் எடுக்கலான்னு மணிரத்னத்தை பிளான் பண்ணியிருந்தார். பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் சிம்புவே அதுக்கு ஒத்துக்க மாட்டாருங்கிற அளவுக்கு இருக்குது. ஒருவேளை மணிரத்னம் கூப்பிட்டாருன்னா, சரி எனக்கு முழு கதையும் சொல்லுங்கள், அப்புறம் தான் நான் நடிப்பேன்னு சொல்கிறதுக்கெல்லாம் தயாராகிட்டார் அவர். அதை மணிரத்னம் எப்படி ஏற்றுப்பாருங்கிறது வேறு. அப்படிலாம் கேட்டால் நீயே வேணாம் தம்பி போயிருன்னு அனுப்பிச்சி விட்ருவார். ஸோ அதனால் அவங்களுக்கான அந்த இணக்கமான ஒரு இது இருந்து இல்லை, ஒரு மரியாதை. இப்போ மணிரத்னம்னா நான் கதை கூட கேட்காம போய் நடிப்பேன், எனக்கு எதுவுமே தேவையில்லை, மணிரத்னம் சார் கூப்பிட்டாரு நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார்ல,
அது இனிமேல் நடக்காது. சார் தனுஷ் அவர்களை பற்றி பேசும்போது இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்து குபேரா படம் இப்போ ரிலீஸ் ஆக போகுது. இந்த குபேரா படத்தை பற்றி எல்லாரும் சொல்லும்போது என்னென்னா இந்த காட்சியோட நீளம் 3.25 மணி நேரம் எடுக்கிறாங்க. இப்போ தெலுங்கு படங்களில் நிறைய பெரிய படங்கள்லாம் பார்க்க முடியறது என்னென்னா அவங்க முன்னாடி 2.5 மணி நேரம் வந்துட்டு இருந்தது சார் அவங்களோட கமர்ஷியல் படங்கள் எல்லாமே. இப்போ 3 மணி நேரம், புஷ்பாவே 3 மணி நேரத்துக்கு மேலே. இந்த படம் பெரிய படம், சங்கர் அவரோட பெரிய படம் இது ஒரு 3.25 மணி நேரம் சொல்கிறாங்க. மக்கள் எப்படி சார் உட்கார முடியும் 3.25 மணி நேரம்? இல்லை, நம்ம ரசிகர்களை விட தெலுங்கு ரசிகர்கள் ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, நம்மளை விட பல மடங்கு அவங்க வந்து ரசனை மிக்கவர்கள். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, நீ இன்னும் கூட 1/2 மணி நேரம் சேர்த்து கொடு, நான் கொடுத்த காசுக்கு உட்காந்து நிம்மதியாக பார்க்குறேன். இப்போ நம்ம ஊரெல்லாம் ஒரு படத்தை நல்லா இல்லைன்னா நல்லா இல்லையாம்டா போவானான்ட்டு போயிடுவாங்க. அங்கே நல்லா இல்லைன்னு சொன்னீங்கன்னா ஏன் நல்லா இல்லைன்னு நான் போய் ஒரு தடவை பார்ப்பேன்ட்டு போவேன். ஸோ அதுதான் அவங்களுக்கும் நமக்குமான வித்தியாசம். அப்போ நீங்கள் அங்கே 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் கொடுத்தீங்கன்னா கூட உட்காரத்துக்கு ஆள் இருப்பாங்க. பட் இங்கே இருப்பாங்களாங்கிறது சந்தேகம். அப்போ இங்கே வரும்போதாவது குறைந்தபட்சம் அந்த படத்தை ஒரு 2.5 மணி நேரமாக மாற்றிட்டு வர்றது பெஸ்ட்டு. பட் குபேராவை பொறுத்தளவுக்கு 3.25 மணி நேரம் படத்தை 14 நிமிஷம் குறைச்சிருக்காங்க. 3 மணி நேரம் 3 மணி நேரம் 1 நிமிஷம். ஆமாம், அப்படி குறைச்சிருக்காங்க இப்போதைக்கு. இருந்தாலும் நம்ம பொறுமையை சோதிக்கிற படமாக இருக்கக்கூடாது. எப்போவுமே அந்த டியூரேஷனுங்கிறது வந்து 2.5 மணி நேரம் தாண்டாமல் இருந்தால் ரொம்ப நல்லது. என்ன நம்பிக்கையில் வராங்கன்னு தெரியல, படம் பார்த்தா தான் தெரியும். சார் இப்போது தனுஷ் அவர்கள் வந்து அடுத்தடுத்து அந்த ஆடியோ லான்ச்சில் நம்ம பேசுனதுலாம் இப்போ எல்லாமே வைரலாக இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. அவருக்கு யார் மேலே சார் கோவம்? நிறைய கோவத்தெல்லாம் இப்போ வந்து நிறைய ஸ்டேஜை பார்த்தாலே அவர் கோவப்படுறாரு. ஏன் யார் மேலே இருக்க கோவத்தை வெளிப்படுத்துறாரு சார்? இல்லை, தொடர்ந்து அவர் மீது இங்கே ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டே இருக்காங்க. என்னென்னா அவர் ஒரு பெண் பித்தனாக சித்தரிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு என்னென்னா, இப்போ ஒருத்தர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் இருக்கும், அந்த பிரச்சனைகள் இருக்கும் சார். தனி மனிதன் சார். இன்னொரு விஷயம், அவர் ஒரு தனி மனிதன், அவரோட லைஃப்குள்ளே போகாமல் அவரோட ஒர்க்கை மட்டும் பேசலான்னு கூட நிறைய பேர் யோசிக்க மாட்டாங்களோன்னு கூட தோணுது. இல்லை, சினிமாவில் அதை நீங்கள் பிரித்து பார்க்க முடியாது. ஏன்னா நீங்கள் உங்களுடைய நான் வந்து ரொம்ப ஒழுக்கமானவன், நான் ரொம்ப நல்லவன் இந்த மக்கள் மத்தியில் நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் உங்கள் படம் ஓடும். உங்களை முதல்ல நல்லவராக நினச்சா தான் உங்களை ஹீரோவாகவே அவன் ஏற்றுப்பான். படத்தில் நீங்கள் ஒரு நல்ல விஷயம் சொன்னீங்கன்னா அதை அவன் எடுத்துப்பான். பட் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் நிஜ வாழ்க்கையிலையும் நல்லவராக இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். அல்லது ரொம்ப ரொம்ப மோசமானவராக இருந்தால் அது வெளியில் தெரியாமல் பார்த்துக்கணும். இதுதான் காலகாலமாக நம்ம பார்த்த பல அவதார புருஷர்கள்லாம் நிஜ வாழ்க்கையில் வேறு மாதிரி இருப்பாங்க, வெளி வாழ்க்கையில் வேறு மாதிரி இருப்பாங்க. ஆனால் அந்த நிஜ வாழ்க்கையை வெளியில் காமிக்காமல் வச்சுருப்பாங்க. இவங்க அப்படி இருக்காங்களான்னா இல்லை. ஏன்னா நம்ம அந்த பல சுச்சி லீக்ஸ்ன்னு வந்துச்சு பார்த்தோம். இந்த மாதிரி தொடர்ந்து அவர் மீது வருகிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு காலகட்டத்தில் அப்படி இருந்தார் அவர். இங்கே இன்னைக்கு நாம் வியக்கிற பல நடிகர்கள் அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் அந்த ஸ்டேஜ் வந்தோடனே அப்படி டக்குன்னு மாறுவாங்க. மாறி இப்போ ரொம்ப மக்கா இருப்பான் ஒரு பையன், படிக்கவே மாட்டான், பாஸ் பண்ணவே மாட்டான். திடீர்னு ஒரு அவதாரம் எடுத்த மாதிரி உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிடுவான், டிஸ்டிங்ஷன்லாம் வாங்குவான். நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் தனுஷ். ஒரு காலத்தில் விளையாட்டு பையனாக இருந்தார். சக நடிகர்களுக்கும் அவருக்கும் ஒரு போட்டி இருந்துச்சு. அவனை ஒழிச்சணுன்னாரு, இவனை ஒழிச்சணுன்னாரு, அதெல்லாம் வேறு. டக்குன்னு ஒரு கட்டத்தில் எதுவுமே வேணாண்டா, நம்ம வேலையை மட்டும் பார்ப்போன்னு இறங்கினார். அதை தான் அவர் பண்ணிகிட்டு இருக்கார். ஆனால் அன்னைக்கு நீங்கள் பண்ண தப்பெல்லாம் இன்றைக்கி வந்து திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது, அதே மாதிரி வேறு எங்கேயாவது யார் வீட்லேயாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அதுக்கு தனுஷ் தான் காரணம்னு சொல்லும் பொழுது அவருக்கு ஒரு கோபம் உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. இதை எங்கேயாவது நம்ம வெளியில் இறக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதை கரெக்டாக ஒரு ஸ்டேஜில் கிடைக்கும் பொழுது புலன்னு புலந்துறாரு. அதுதான் இதில் நடந்த விஷயம். சார் நிறைய பேர் வந்து இந்த கூலி படத்தோட அப்டேட்டை வந்து, அதாவது அப்டேட்டை வந்து சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய டேரக்டர்ஸ், இப்போ பெரிய டேரக்டர்ஸ் எடுக்கிற எல்லா படத்துக்குமே சொல்லிடுவாங்க, நீங்கள் சொல்லாதீங்க கொஞ்சம் ரிவீல் பண்ண வேணான்னு. பட் வந்து கூலியோடது அப்படியே அப்டேட்டை லீக் பண்ணிட்டே இருக்காங்களே சார். நான் இவ்வளோ நேரம் தான் படத்தில் வரேன். ஒரு பக்கம் வந்து நாகார்ஜுனா சொல்கிறாரு, நான் என்னோடய கேரக்டர் இது தான், நான் இதை கேட்டு தான் கதையை ஓகே பண்ணேன் அப்படின்லாம் சொல்கிறாங்களே சார். இப்போ லோகேஷ் கனகராஜோட மனநிலை எப்படி சார் இருக்கும்? கட்டாயமாக ரொம்ப சங்கடமாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ அவங்க எல்லாமே, இப்போ நாகார்ஜுனாவாகட்டும், அமீர் கான் ஆகட்டும், எல்லாருமே பெரிய ஆர்டிஸ்ட்டு. நீங்கள் அவங்கள்ட்ட போய் சார் இப்படி பேசாதீங்க சார்னு சொல்லவே முடியாது. அது அவங்களுக்காக தான் தெரியணும். ஆனால் இத்தனை வருட சினிமா அனுபவத்தில் அவங்க ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னு தெரியல. அது ஜாலியாக அவங்களும் போகிற போக்கில். ஆமாம். இன்னொன்று அவங்களுக்கு என்னென்னா, இப்போ தெலுங்கில் அவங்க நேரடி படங்களில் நடிக்கும் பொழுது பெரிய ரோல் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இதை ரொம்ப சீக்கிரட்டாக வச்சுக்கணும் அப்படின்லாம் தோணும். பட் இங்கே வந்து 6 நிமிஷம் 7 நிமிஷம் இப்படி வர்ற கேரக்டர் தானே.
இதில் என்ன இருக்குது நம்ம சொல்லிட்டு போவோமேன்னு கூட சொல்லிடுறாங்க போல இருக்குது. பட் அது தவிர்க்கிறது நல்லது.